ஹே காய்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் 65 தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து 2 விதமாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ரெட் கலர் 65, இன்னொரு வந்து க்ரீன் கலர் 65. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2-3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் வாஷ் பண்ண அப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து காலிஃப்ளவர் ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருங்க. ஸோ தட் வந்து ஏதாச்சும் அழுக்கு இல்லைன்னா அந்த க்ரீன் கலர் புழு மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து போயிடும். இப்போ வந்து க்ரீன் கலர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா வேணும்னு பார்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நல்ல கை கொத்து அளவுக்கு வந்து புதினா எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து 3 வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் நல்ல பெருசாகவே எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்ன சின்னதாக இருந்தால் ஒரு 4-5 கூட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இஞ்சி வந்து 1 இன்ச் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து 7-8 தான் எடுத்திருக்கேன். சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நல்லா பெருசாக இருந்தால் ஒரு 4-5 போதும். இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவர் வந்து அதில் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் போல் நல்லா ஊற வச்சுருங்க. அவ்வளோதான். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. காலிஃப்ளவரும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து பேட்சாக போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடுங்க. உங்களுக்கு சுவையான க்ரீன் கலர் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல மனம் முன் போல் கிடையாது, நன்றி சொல்ல வார்த்தை எனக்கு ஏது. சமைச்சிட்டே இருக்கும்போது நடுவில் 2 லைன் பாடியிருப்பேன். கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், பரவாயில்ல. அது வந்து ஃபர்ஸ்ட் லைன் என்னது, அதுக்கப்புறம் படம் பேர் என்னதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து காலிஃப்ளவர் ரெட் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. டர்மரிக் பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஒரு 3/4 ஸ்பூனு, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூனு, இது சும்மா கலருக்காக தான் சேர்க்குறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரைஸ் ஃப்ளார் வந்து ஒரு 2 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா 1/2 ஸ்பூனு. என்கிட்ட கரம் மசாலா இல்லை, அதனால சிக்கன் 65 மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டாக வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. நம்ம வந்து க்ரீன் 65 எப்படி பண்ணோம், டீப் ஃப்ரை பண்ணோம்ல, அதே மாதிரி வந்து இதுவும் பேட்சாக வந்து பொரித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். க்ரீன் 65 ப்ளஸ் வந்து ரெட் 65 ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணலாம், இல்லைன்னா லஞ்சுக்கு வந்து ரசம் சாதம் கூட, இல்லைன்னா கர்ட் ரைஸ் கூட சைட் டிஷ்ஷாக கூட பண்ணலாம். இல்லைன்னா நைட்டுக்கு பண்ணணுன்னா நீங்கள் ஸ்டார்டர்ஸாக கூட பண்ணலாம். எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.